2009 அரௌண்ட் தட் டைம் ஃப்ரேம் ஃப்ளிப்கார்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அரௌண்ட் தட் டைம் ஃப்ரேம் ஓலா ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஓயோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனி பார்க்குறேன். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸாக வர தென் ஐ ஃபவுண்ட் தட் இந்தியா இஸ் கோயிங் த்ரூ அ பிக் சேஞ்ச். I want to be part of that change. Failed startup la or founder can try something else new, come out of it and try something else new, or he can go to a corporate world or something like that. User the center of everything. You have to build a business around the end customers. Exactly. If you forget the end customer and think that you can give him some functionality, that's not going to be true. You have to now design is taking front end more than all other aspects. Okay. A lot of people are also overusing the word AI. Okay. சாதாரண ஒரு சின்ன ஆட்டோமேஷன் பண்ணிட்டு அது AI சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. Don't wait for approvals from anybody. Okay. Don't think somebody is great. அவர் வந்து இது கேவலமான ஐடியான்னு சொன்னார்னா உடனே ஸ்டாப் பண்ணாருங்க. எல்லாம் கேவலமான ஐடியாக்களில் தான் ஒரு பெரிய ஐடியா இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி நான் நிறையா வாட்டி பார்த்துட்டேன். நானே நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். அதனால் இன்ஃபேக்ட் இட் இஸ் யாராவது கேவலமான ஐடியான்னு சொன்னாங்கன்னா யூ ஷுட் டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். பி கேர்ஃபுல் வித் பர்சனல் மணி. யூ டோன்ட் ஹேவ் டு புட் பர்சனல் மணி டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். யூ கேன் ஆல்வேஸ் ரைஸ் தட் மணி. அதுதான் நான் சொல்லுவேன். டுடே இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு எஜுகேஷனிஸ்ட் பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்ண போகிறோம். இன்வெஸ்டர் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டரோ ஏதோ கிடையாது. இன்றைக்கி ஸ்டார்ட் அப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இன்றைக்கி இருக்கிற நியூ எஜுகேஷன் ஆர் நியூ டெக்னாலஜி, நியூ ஸ்டார்ட் அப்ஸ், நியூ டெவலப்பிங் திங்ஸ் இதிலெல்லாம் இருக்கிற ப்ளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் வி ஆர் ஜஸ்ட் மீட்டிங். வெல்கம் டு டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன், ராஜா ராமன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரைட். இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ எம்ப்ளாயராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. கரெக்ட். தனியாக ஒரு கம்பெனியும் ரன் பண்ணியிருந்திருக்கீங்க. எம்ப்ளாயும் இருந்திருக்கீங்க. அண்ட் இந்தியாலையும் பண்ணியிருக்கீங்க, யூஎஸ்லையும் இருந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டோட இன்றைக்கி அந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்ததில் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். It will be a very good insight to the youngsters அப்படின்றதுல I am very confident இன்னைக்கு இருக்கிற செஷன். Thank you so much. Little bit about your background. நீங்கள் உங்களோட இதுலேருந்தே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். About yourself, please. பிறந்தது சீர்காழி, வளர்ந்தது நெய்வேலி, அங்கே தான் ஆரம்பிக்கிறேன். And then initial days I went to college in BITS Pilani, 1990 to 94. Okay. அதுக்கப்புறம் I entered the corporate world first HCL, அதுக்கப்புறம் இன்ஃபோடெக் என்டர்பிரைசஸ்ன்னு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்ப்ரெனியர் ஜேர்னி. ஸோ யூஎஸில் ஒர்க் பண்ணேன். அப்போது வந்து நிறைய யூஎஸ் கம்பெனிஸோடு ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஐ வாஸ் ரன்னிங் மை ஓன் கம்பெனி. அப்போது வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து வி ஆர் டிசைனிங் ப்ராடக்ட்ஸ் ஃபார் லாட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ், ரேஞ்சிங் ஃப்ரம் ஸ்டீல் கேஸ் ஃபார் ஃபர்னிச்சர். வி ஒர்க் வித் இப்போது ஃபோர்ட் மோட்டர் கம்பெனி, கார் சிஸ்டம்ஸ்க்கெலாம், பிராட் அண்ட் விட்னி ஃபார் ஏர்க்ராஃப்ட் என்ஜின்ஸ். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தேட் டுக் மீ டு few European countries. So we set up an office in Gothenburg, Sweden. அதனால் it gave me opportunity to work with French companies and Swedish companies and அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 2010 I came back to India. முருகவேல் ஜானகி ராமன் of Bharat Matrimony. அங்கே வந்து I was one of the divisional presidents there. Okay. Under him. அங்கே that is completely non-engineering spaceல. Totally a different sector. அதுக்கப்புறம் ஒரு ட்ரோன் கம்பெனிக்கு I was co-founded that called Daksha Unmanned Systems. Collaboration with the MIT and Anna University. Right. Then subsequently got acquired by Murugappa Group, and I also parallelly became an investor in multiple companies, including Magni Power, into lithium-ion batteries. Today we are invested in around 20 companies. நானும் என்னோட பார்ட்னர் ஸ்ரீ ஹரிஷ் 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம். Okay. So we are also a mentor to these companies. We don't just stop with investments or we are also a full-time mentor to these companies. So we help this company strategize, execute, and idan oda background. That is what making a difference, sir, actually. Many of the people will think, evaluate and only invest, looking on the prospect and எக்ஸிட் பிளான்ஸில் தான் இருப்பாங்களே தவிர யூஆர் மென்டரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் திங், வெரி குட் நீட் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஜென்ரேஷன். வெரி தேங்க்ஃபுல் டு தட். இந்தியாவோட டைனமிக்ஸே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிது.
when I came back to India in 2010, அப்போ நான் வந்து நிறையா I saw a tectonic shift in young entrepreneurs coming up. They were not taking corporate jobs. They were starting companies. அப்போ தான் 2009ல around that time frame Flipkart start ஆச்சு. அரவுண்ட் த டைம் ஃப்ரேம் ஓலா ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் ஓயோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனி பார்க்குறேன், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸாக வர தென் ஐ ஃபவுண்ட் தட் இந்தியா இஸ் கோயிங் த்ரூ அ பிக் சேஞ்ச். I want to be part of that change. I had, and I also, I was, with all the knowledge I had acquired with different geographies and different disciplines, I thought it is better to make it available to these startups. ஏதாவது ஒரு bunch of startups பிடிச்ச ஏரியாவில் எடுத்து, நம்மளுக்கு புரிகிற ஏரியாவில் எடுத்து அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லி. ஸ்டார்ட்அப்ஸ் வந்து they have to be nurtured. If they are nurtured, a very good startup can also fail. செக்வேன்னு ஒரு கம்பெனி உங்களுக்கே தெரியும், very beautiful invention, but it struggled initially a big time because the financial modeling of that business was not there at that time. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ கைடன்ஸ் அண்ட் அட்வைசிங் இஸ் பார்ட் ஆஃப் தட். ஸோ இன்னொரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். தாராளமாக. இன் இந்தியா how much the startup is successful? How many startups? அது வேர்ல்டு வைடு அந்த கொஷின் can be expanded to answer. Lot of startups fail. 99% of them fail. 99%. Less than 1% தான் are successful. Again, we can define success. என்னை பொறுத்த வரைக்கும் a moderately successful startup is a bigger failure than a failed startup. ஏன்னா அட்லீஸ்ட் a failed startupல ஒரு founder can try something else new, come out of it and try something else new, or he can go to a corporate world or something like that. A moderately successful startup la enna aidumna decades will go by, and there is no value creation in that whole process. அந்த மாதிரி ஏகப்பட்ட startups are there who are started and they are not able to even cross 1 crore, 2 crore or 5 crore worth of turnover, and they are moderately successful. ஏன் சொல்றேன்னா, they are meeting their kitchen expenses, but it's not growing, it's not contributing anything big to the society. So that is a very big that's a big problem today. So less than 1% are truly successful. Okay. So what less than 1% la what could be the success kana oru mantram enna actually? எதனால அது சக்சஸ் ஆயிருக்கும் அப்படி நினைக்கிறீங்க சார்? It's very simple. A business வந்து can be compared to a plant மாதிரி. ஒரு சீட்லேருந்து ஒரு plant வரும்போது the amount of attention needed is different than when it has grown. Okay. So இது ரெண்டும் completely different thing. இந்த சின்ன சைஸாக இருக்கிற ஒரு ஸ்டார்ட், இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட அப்ரோச் டு த ஸ்டார்ட்டப்பே என்னன்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா சில பேர் வந்து தே வில் பி டெக்னிக்கலி ஸ்ட்ராங், ஆனால் நான் எல்லாத்தையும் நானே பண்ணணும், நான் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா தென் தே டோன்ட் எண்ட் அப் பில்டிங் அ டீம் அரவுண்ட் தெம். அப்போ வந்து ஃபைனான்ஸையும் பார்ப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி டி ராஜேந்தர் மாதிரி ஒரு எல்லாம் மியூசிக் நானே போடுவேன், டைரக்ஷன் நானே பண்ணுவேன்னு சக்ஸஸ் ஆனவங்க வெரி ஃபியூ. பட் யூ நீட் டு பில்ட் அ டீம். அந்த டீமை வந்து கரெக்ட் டயத்தில் கரெக்டான பீப்புளை கொண்டு வந்து அதை டெவலப் பண்ணுற ஸ்கில் செட் இல்லாமல் போய்ட்டோம். ஐடியா சூப்பர் ஐடியாலாம் இருக்குது, பட் அந்த ஐடியா வில் நாட் ஃப்ரக்டிஃபை பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து என்னென்னா, கம்பெனிஸ் வந்து திடீர்னு வேல்யூவேஷனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா வேல்யூவேஷன் கிடச்சிருக்கு, நானும் ஒரு ட்ரோன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நானும் எதையாவது ஒரு ட்ரோனில் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எந்த கஸ்டமரை சர்வ் பண்ணுறோம், என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம், அந்த மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னெலாம் அனலைஸ் பண்ணாமல் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 68 ட்ரோன் கம்பெனி அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இன்னும் ஒரு 24 monthஸில் அதில் வந்து ஒரு ஹார்ட்லி 1% 2% தான் இருக்கும், இது எல்லாமே போயிடும். ஏன்னா they want to be there. ஏதோ கொஞ்சம் காசை போட்டோமா, கொஞ்சம் ஒரு சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தோமா, லான்ச் பண்ணோமா, this is not a startup for me. Something should be centered around a problem a customer is facing, and that should have a bigger application around it. Perfect. அந்த மாதிரி பண்ணுறதுனால so the problem solving and understanding the issue is the first thing actually. Understanding, identifying the problem and அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறதா இருக்கணுமே தவிர ஒரு மீ டூ ஸ்டார்ட் அப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த ஒரு மீ டூ ஸ்டார்ட் அப் அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் சொன்ன, அவங்க பண்ணிட்டாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது. மூணாவது ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது, அது யாருமே பேசுறதில்ல ஜாஸ்தி. அது என்னென்னா, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னா நானே எல்லா காசையும் கொண்டு வரணும் அந்த பிஸ்னஸுக்கு அப்படின்னு ஒரு ஃபவுண்டர் தப்பாக யோசிச்சிருக்காங்க. அதனால அவங்க அந்த காசு இங்கேருந்து எப்படி கொண்டு வரது, கடன் வாங்குறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு they get into a financial problem. And they are not able to pay attention to the business, but they are ending up chasing banks and so many others. But there are so many beautiful mechanisms for fund availability if
this founder can focus on that particular problem, solve the problem with whatever resource, show some traction. அதுக்கப்புறம் அதை ஃபண்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் தெர் இஸ் a whole big world of investors available. கிட்டத்தட்ட ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸே 4500 பேர் என்னமோ இருக்காங்க இந்தியாவில். அவ்வளோ பேர் இருக்காங்க. You can easily tap that business. I'm not even counting the HNIs. High net worth individuals are separate. Formal structured businesses. 4,500 people are there. So, which sector is doing very good in startups, sir? உங்களோட ஆங்கிளில் பார்க்குறப்போ. Okay, there are few sectors. Some are proven sectors which are reinventing themselves. Okay. One of the sectors I am seeing is the food and beverage sector. இந்த ட்ரெடிஷ்னல் ஃபைன் டைனிங், கேஷுவல் டைனிங் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் போய் இப்போது QSR is becoming a big high growth segment right now. Lot of people are getting into that. Lot of very innovative products are coming into that. Okay. Actually அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக் செக்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா layering technology around traditional business is becoming a big thing right now. For example, gym, fitness, and the marila, a lot of people are becoming more aware of fitness these days. Okay. Now fitness plus health, it also includes food that you eat and all those stuff. Adnala you see Healthify, those kind of things. And fitness na cult fit and the mari irukra companies, so they are also focusing on that sector. They are also having a significant growth because of that. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு automotive is another big sector from a tech angle. Okay. So service sector within automotive, service sector within two-wheelers, இதெல்லாம் வந்து are big sectors that are embracing technology now, and then they have a likelihood to grow very big. A lot of foreign investments are coming into those sectors, which are also very big right now. I don't know how to sequence this, but these are some of the top sectors. Yes. But general or myth enna sir, only technical oriented, technology oriented or IT oriented things are getting a good funding or investment அப்படின்ற மாதிரி தான் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுது ஆக்சுவலாக. How far it's true? நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சே ஒன் கம்பெனி இஸ் கெட்டிங் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆர் செவரல் மில்லியன் டாலர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு. Those are the outliers. We don't have to focus on them much because it will happen once in a while. But if you take the bulk of where the money is going, those monies are going in the form of, you can segment it into less than $1 million is something which is the startup capital sector. And then 1 million to 5 million is the Series A kind of a thing. அதுக்கப்புறம் Series B. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா lot of sectors that are getting financed are in EV areasல இருக்கு. இல்லை these are physical productsலையும் இருக்கு. Services sectorலையும் நிறையா like I said, gym is one service sector, healthcare is another service sector. There are so many innovations are happening there. So we can look at the average investment size of let's say $10-12 million ன்னு எடுத்தீங்கன்னா this is spread across multiple sectors actually. So every நீங்கள் என்ன செக்டர் எடுத்தாலும் அதில் ஒரு யூனிக்கான ஐடியாவை which has got a larger application எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக there are investors waiting for it. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரோட் மேப் பார்த்தாலே இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கனாலே you will find investors are focusing on at least ஒரு வெஞ்சர் கேபிட்டல், ஒரு ஆக்சல் வெஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு செரிட்டே வெஞ்சர்ஸ்னு இருக்குன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 செக்டர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு there is a bandwidth we can think of. நம்மளுக்கான வெளியில் நியூஸில் ஹிட் ஆகிறது எல்லாமே டெக் செக்டர்ஸ் தான் தெரிய வரும். ஏன்னா அதில் ஒரு $1 billion அந்த மாதிரிலாம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. The amount will be the bigger thing. But you are also partly true in saying that tech is layered around traditional businesses. இப்போ அது வருது. இப்போது நான் அப்படி எப்படி சொல்ல வரேன்னா, ஓலா எலக்ட்ரிக் அப்படிங்கும்போது ட்ரெடிஷ்னலாக இருந்தது ஸ்கூட்டர் செக்மெண்ட். கரெக்ட். ஓலா எலக்ட்ரிக் இஸ் a new version of it or EV version of it actually. அந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் ஆர் கமிங் ரைட். ஓகே. So another important question I would say, how much empathy is important for a startup? Can you be more specific? Maybe more empathy means actually we are just telling it has to be a more user centric, user experience oriented. Oh yeah. Because as we discussed that in any business, any startup business especially, எல்லாமே modeled around what the user wants actually. நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்டில் லாஸ்ட் 5-6 இயர்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், பிஸ்னஸஸ் வேர் ஆல் ஃபோக்கஸிங் ஆன் 3 Fன்னு சொல்லுவோம், ஃபார்ம் ஃபிட் ஃபங்க்ஷன்னு. அதில் வந்து ஃபார்மை விட்டுடுவோம், நம்ம ஃபிட் அண்ட் ஃபங்க்ஷனில் தான் ஃபோக்கஸே இருக்கும். எவ்வளோ நியூ ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சுமாராக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு எப்படியாவது இப்போ அதெல்லாம் போச்சு. இப்போ ஃபிட் அண்ட் ஃபங்க்ஷன்
granted actually, and you are supposed to give a very good functioning scooter or very good functioning car with all the ADAS systems and things like that. Now slowly the shift is happening on how good it looks. You know, இப்போ வந்து so many options are available which are not there actually. If Tata is launching a new car abdina, you see the difference in the design in which that car is. I mean, it's amazing. I can't even tell the difference between Rover and Harrier or something. And the level the finish and things are there, and they are also constantly churning new products. User experience defines everything. User are the center of everything. You have to build a business around the end customers. Exactly. If you forget the end customer and think that you can give him some functionality, that's not going to be true. You have to. Now design is taking front end more than all other aspects actually. Okay. So இப்போ ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், let it be any sector, நான் ஒன்லி பர்டிகுலர் டிசைன்னு கேட்கல ஆக்சுவலாக, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, what they have to do, where they have to start? If you have to start something அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் உட்காந்து ஒரு you have to meditate on that idea and come up with some sort of ஒரு பேஜில் வந்து யூ புட் டுகெதர் வாட் தட் ஐடியா இஸ் ஆல் அபவுட், ஹூ இஸ் இட் சர்விங், இதெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு இந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ நான் வந்து ஒரு வடிவம் கொடுத்து அதை ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னா, டூ ஐ ஹேவ் ஆல் தட் ஸ்கில்ஸ் ஆர் டூ ஐ நீட் டு பார்ட்னர் வித் சம்படி எல்ஸ்? நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிக் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே 2 பேராக இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் தான் ஃப்ரண்ட் லைனில் இருப்பாங்க. நம்ம ஒருத்தரை பற்றி தான் அடிக்கடி படிக்கிறோம், ஒரு பாவேஷ் அகர்வாலை பற்றி படிக்கிறோம். ஆனால் பாவேஷ் அகர்வால் பின்னாடி ஒருத்தர் இருக்கார், ஹூ இஸ் அ டெக்னிக்கல் கை பிஹைண்ட் இட். ஃப்ளிப்கார்ட்டில் Sachin Bansal was there. There is one more person who was technically leading it. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லையும் that founder also recognized that there is one more technical guy I need to make it a success. Otherwise, I cannot do it all myself. அந்த மாதிரி. So if you are an engineer, you will need a design element to it. If you are a designer, you may need an engineering element to it. Or if you have figured out all this, you will need a business somebody to lead the business angle of it. இது ஒன்று. ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னு கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, which is very very important. How is my product going to be fitting into this market which is already there? What unmet need I am serving right now? நிறைய விதத்தில் பார்க்கலாம். இட் மே ஈவன் பி அ மெட் நீட். நீங்கள் வந்து ஒரு தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு இனிமேல் எதுவுமே தேவையில்லைங்கிற பட்சத்தில் தான் ஆப்பிள் ஐஃபோன் வருதாங்க. ஏன்னா அப்போது அதுக்குன்னு ஒரு இன்னோவேஷன், ஒரு டிசைன் இன்னோவேஷன் வித் ஆல் தி, அதை விட ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் இருக்க வாய்ப்பு இல்லை. When everybody has finished off with shoes, Nike is the world leader, Adidas is there is no more shoe market போது ஆன்னு ஒரு கம்பெனி வருது எங்கேருந்தோ. ஓகே, அது வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு அது. ஸோ there is always a need for a better product or for a better experience. இப்போது அதுதான் ஒரு இது. அதனால் when a guy thinks of all this, he has to think of the customer first. என்ன ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை நான் கொண்டு வர போகிறேன், சர்வீஸ் மார்க்கெட் ஃபிட்டை நான் கொண்டு வர போகிறேன், அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் இது எல்லாமே. மற்றது எல்லாமே ஆமாம். அப்புறம் ஒரு சின்ன ட்ரையல் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐடியா மட்டும் இருந்தால் யாரும் ஃபண்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம ட்ரையல் பண்ணணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு யூனிஃபோர்னு ஒரு கம்பெனி எனக்கு முன்னாள் இது ஐஐடியில் இன்குபேட் பண்ணாங்க. ஜுன்ஜுன்வாலா அவர்கள் தான் அதை வழிநடத்தினாங்க அந்த இதை. அவர் கொடுத்த எக்ஸசைஸ் இந்த 2 ஃபவுண்டருங்க என்னென்னா, அவங்க வந்து மல்டி லிங்குவிஸ்டிக் ட்ரான்ஸ்லேஷன் இதில் இன்றைக்கி வேர்ல்டு லீடராக இருக்காங்க. அவங்க யூனிஃபோர் இஸ் நவ் மூவ் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ நவ். இட்ஸ் அ யூனிகார்ன். ஆனால் அவங்களோட ஸ்டார்டிங் டேஸில் அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த 2 ஃபவுண்டர்ஸுக்கும் போய் நீங்கள் விழுப்புரத்தில் போய் போஸ்டர் ஓட்டுங்க, உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் இந்த நம்பரை கூப்பிடணும்னு சொல்லிவிட்டு, வெறும் அவ்வளோதான் அந்த போஸ்டரில் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் இந்த நம்பரை கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு விழுப்புரத்தில் போய் போஸ்டர் ஓட்டுங்க, செங்கல்பட்டில் போஸ்டர் ஓட்டுங்க பஸ் ஸ்டாண்டில், அப்புறம் இங்கே வந்து அந்த ஃபோன் கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் கொடுத்தாரு ப்ராஜெக்டாக. ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுத்தது ஒரு டெக் கம்பெனிக்கு கொடுத்த ப்ராஜெக்ட். அப்புறம் கால்ஸ் வருது. அந்த கால்ஸ் வரும்போது அடுத்த சொல்ல இந்த என்ன வருதோ அதை இங்கிலீஷில் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஓகே, கூகுள் என்ன ஆன்சர் சொல்லுதோ அதை தமிழில் மொழிபெயர்த்து அவங்களுக்கு சொல்லுங்கள். அவன் வந்து எனக்கு வந்து ஒரு பேயரில் இந்த மருந்தை நான் அடித்தேன், அந்த பயிர் செத்து போச்சு, நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நிஜம் லைஃப் கேஸ் ஸ்டடி. இதை டைப் பண்ணால் அதில் என்ன வருதோ அதை வந்து நீங்கள் அதில் தண்ணியில் 1க்கு 20 மடங்கு கலந்தீங்களா அப்படிங்கிறது இது வந்து ரிப்ளையாக போகும். ஓகே, இதுதான் அங்கேருந்து வந்தது தான் டுடே மல்டி அந்த இது. இப்போ அந்த பிபிஓ செக்மெண்ட்டே அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு அந்த டெக். எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சைனீஸ் லாங்குவேஜில் ஒரு பேங்க் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கூப்பிட்றாங்கன்னா
அந்த பேங்க்கோட என்டையர் சிஸ்டம் ப்ராசஸ்லாம் வச்சு அதெல்லாம் வச்சுட்டு இந்த சாஃப்ட்வேரே அதுக்கு பதில் சொல்லிடுது அந்த இதுக்கு. ஸோ நோ பீப்புள் ஆர் ரிக்வயர்ட், நோ பிபிஓ டீம்ஸ் சேவிங் a lot of manpower and giving accurate answers அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே சொல்லுவீங்க? அதுதான் இப்போ இது ஒரு ரியல் மென்டர்ஷிப். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மென்டார் கிடைச்சதுனால தான் அந்த ஸ்டார்ட் அப் இந்த அளவுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். கிட்டத்தட்ட இல்லைன்னா எடுத்தவொன்னு அவங்க இந்த மாதிரி ஒரு லேர்னிங் கிரவுண்டுக்கு அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. அப்சல்யூட்லி ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில், சின்ன கம்பெனிஸில். என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனி, ஸ்ட்ரகிளிங் கம்பெனி, நல்ல ட்ராக்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இப்போ இருக்கிற ஃபவுண்டர்ஸ்னால அது என்டையரையும் கால்வனைஸ் பண்ண முடியலைங்கும் போது we enter and then we restructure the business model or bring in a little bit capital and bring in tech and then help them grow to 400-500 crore company. அதுக்கப்புறம் நாங்கள் வெளில வந்துடுவோம், அவங்க they will continue their journey. So that is our ரைட். இப்போ நீங்கள் அந்த ஆப்பிள் ஃபோனை பற்றி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிசைன் ஹவு மச் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் ஏஸ்தட்டிக் அப்படின்றத தாண்டி ஃபங்க்ஷனாலிட்டின்றதை பற்றி பேசணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பற்றி பேசணும். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற ஒரு எஜுகேஷன் அப்படின்ற போது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அப்படின்றதுல, டிசைன் திங்கிங்கில் இது எல்லாமே வந்துடுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா he has to understand the student end user requirement, அதை பேஸ் பண்ணி அதை எப்படி பண்ண போகிறாங்கன்றதுலேருந்து he has to know. that is what design thinking or problem solving அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது ரிலேட்டடாக அவங்க வந்து அதர் செக்டாரில் படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க, இல்லை ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற போது இந்த பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்குள்ளே வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு மென்டர்ஷிப் நீங்கள் கொடுப்பீங்க, உங்களுக்கு தேவைப்படும் ஆர் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? ஒரு ஃபவுண்டருக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வி ஹாவ் டு ஃபில் த கேப். கரெக்ட். அதுக்கு வந்து கரெக்டான ஒரு டேலண்ட்டை வி ஆட் டு தட் லேசர். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜஸ்ட் பை சைக்கிள்னு ஒரு கம்பெனியில் வி பிகேம் அ மென்டர். அப்போது அவங்க வந்து தே ஹவ் பில்ட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோர் பேஸ்ட் மாடல். பிரிக் அண்ட் மார்டர் ஸ்டோர்ஸுமோ அந்த மாதிரி ஸ்டோர் பேஸ்ட் மாடல் ஒரு 20-30 ஸ்டோர் போட்டுட்டாங்க. இப்போது இந்த கம்பெனியை வந்து நானும் ஸ்ரீஹரிஷனோட பார்ட்னரும் வி தாட் தட் வி வில் மேக் அ ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங் பண்ணால் இதோட க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். ஓகே. ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங்னா இந்த ஸ்டோர் இதுக்கு ஒரு ஆன்லைன் தேவை. அதனால் ஒரு ஆன்லைன் சைக்கிள் கம்பெனியை வி அக்வயர்ட். ஓகே. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆன்லைன் சைக்கிள் கம்பெனி வி அக்வயர்ட் மர்ஜ்ட் வித் தட். தென் வி டெவலப்ட் அன் ஆப் கால் ஜஸ்ட் ரைட் ஆப்னு சொல்லிட்டு, அது சைக்கிள் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற ஆப்பு, அதோட சர்வீஸ் ஆப்பும் கொண்டு வந்தோம், அதையும் மர்ஜ் பண்ணோம். நவ் this cycle company can provide services to all its customers. Okay. And you won't believe it, when we went, it had 1 million customers. Oh. So we literally, this app created a huge services as a one big business segment itself for the company. அது ஒரு சைடு. இதெல்லாம் முடிஞ்சதா? Now no. Tier 2, Tier 3 cities-ல we wanted to reach அங்கே இருக்கிற ஒரு நாகா சைக்கிள் மார்ட்டுக்கிட்ட அவங்களுக்கு எப்படி இந்த என்டையர் இன்வென்ட்ரி ஆஃப் 1200 சைக்கிள்ஸை நான் எப்படி அங்கே கொண்டு போகிறது, ஒரு எண்ட்லெஸ் சைல்னு போட்டு ஒரு டச் ஸ்க்ரீன் போட்டு அங்கேருந்தே ஆர்டர் பண்ணுற மாதிரியும், அதுக்கு we had dark store setup. Oh, excellent. இந்த மாதிரி transformation happens only by mixing different talents from different parts and then growing it. நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட் இல்லாதவங்களுக்கு அது கொண்டு வந்தே ஆகணும். அந்த ப்ராடக்ட்டோ சர்வீசஸோ டிசைன் ஆஸ்பெக்ட் இல்லாமல் சர்வே வரது ரொம்ப கஷ்டம். இம்மீடியட்டில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் அஷோர்ட் ஃபெயிலியர் இஃப் தெர் இஸ் நோ டிசைன் எலிமெண்ட் டு த ஹோல் பிஸ்னஸ். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிசைன்னா நம்ம விஷுவலாக தான் திங்க் பண்ணுறோம். எல்லாமே வந்து டிசைன்னும் போதே நான் ஒரு விஷுவலாக ஏதோ ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வரணுங்கிற மாதிரி அப்படி கிடையாது. ஒரு சப்வே சாண்ட்விச் ஸ்டோர் போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஆல் யுவர் சென்சஸ் ஆர் ஆக்டிவேட்டட். அந்த கதவு திறந்த உடனே அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரெட் ஸ்மெல் வரும். அது ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட். இட் இஸ் நாட் அ பிரெட்டோட பேக்கரி ஸ்மெல் கிடையாது. அப்போது அதுவுமே ஒரு டிசைன் எலிமெண்ட் தான் அந்த ஸ்டோரில். தி கலர்ஸ் ஆர் டிசைன் எலிமெண்ட். ஓகே. ஸோ அந்த ஃபுட் தட் சர்வ் ஃப்ரெஷ், அங்கே இருக்கிற அந்த வே த ஃபுட் இஸ் அரேஞ்ச் இட் செல்ஃப் இஸ் another டிசைன் எலிமெண்ட். அகேன் ஸோ எவ்ரி ஆஸ்பெக்ட் உங்களோட எல்லா சென்சஸையும் ஆக்டிவேட் பண்ணுறது தான் ஒரு டிசைனாக வருது. இப்போ அந்த நியூ எக்ஸ்பீரியன்சஸ்லாம் அப்படி தான் கிரியேட் ஆகுது. ஸோ ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார்? அதுவும் அடுத்த ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாட் ஆவரேஜ் திங், இட்ஸ் அ ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டார்ட் அப் ஃப்ரம் அ ஸ்டார்ட் அப் பாயிண்ட் இல்லையா? ஃபெயிலியர்ஸ் வந்து தெர் இஸ் நத்திங் கால் ஃபெயிலியர், இஸ் ஒன்லி அ லெசன் லேர்னிங். என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் கால் ஃபெயிலியர். ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் இட். நானே நிறைய ஃபெயில் ஆகி கிட்டலாம் பேங்க்ரப்ட் ஆகி நடுத்தருவில் வந்து அதுக்கப்புறம் ரீஇன்வென்ட் பண்ண டேஸ்லாம் இருக்குது எனக்கு. அதுவும் யூஎஸில் பேங்க்ரப்ட் ஆகிறது இன்னொரு தனி வேடிக்கை. அதை பற்றி ஒரு புக்கே எழுதலாம். சர்வைவல் இஸ் ஸோ டிஃபிகல்ட். திங் இஸ் தட்
ஒரு ஃபெயிலியர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அது ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம ஃபேமிலி அதை இம்பேக்ட் பண்ணாதபடி பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ ஒரு கார்பஸ் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம அன்டச்டாகவே வச்சுக்கிறது பெட்டர். அது ஒரு சேஃப்டி, அது ஒரு இன்சூரன்ஸ் ஃபார் த ஃபேமிலி. நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணால் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் who are willing to invest in the business actually. நான் நிறைய பார்க்குறேன். இஃப் யூ ஷோ லிட்டில் பிட் ஆஃப் ட்ராக்ஷன், இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது, இது இவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும் த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு சீ ஃபுட் மார்க்கெட்டில் இறங்கியிருக்கேன். இப்போ சீ ஃபுட் பிஸ்னஸ் அது. ஓகே. இட்ஸ் எ யூனிக் பிஸ்னஸ். தே ஆர் கேச்சிங் ஃபிஷ் டீப் சீயில் போய் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போய் பிடிக்கிறாங்க. இது பிஸ்னஸில் என்ன ஏகப்பட்ட சீ ஃபுட் இருக்குது. இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு 25 lakhs 30 lakhs இனிஷியலாக கேபிட்டல் தேவைப்படுதுன்னா, we don't want to put our own money into this. our own money ஒரு ஃபவுண்டரோட காசு சொல்கிறேன், put into that and then try to experiment that. என்ன ஒரு இனிஷியலாக ஒரு 20 lakhs தேவையா? இந்த பிஸ்னஸுக்கு ஒரு 6% 5% 7% லிக்விடேட் பண்ணால் அந்த 25 lakhs தரதுக்கு ஆள் இருக்கு. அதை ரைஸ் பண்ணிங்கன்னா திருப்பி 94% ஆஃப் த கம்பெனி ஸ்டில் இன் யுவர் கண்ட்ரோல். நீங்கள் 51% கீழே வரும்போது தான் அது. இன்னொன்று என்ன நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா, when they raise money, ரைட், அந்த காசு திருப்பி கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு கடனை வாங்கும்போது திருப்பி கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயம் கட்டாயம் இருக்குது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்குறீங்க. ஒரு நீங்கள் ஷேர் கொடுத்துட்டு அந்த காசு வாங்குறீங்கன்னா, யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் அ ஹையர் ரிட்டர்ன். உங்களோட முழு உழைப்பையும் அதில் போட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி அதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க அடுத்த சப்சிக்வெண்ட் ரவுண்டில். அதனால் அதை நான் 25 lakhs திருப்பி அவர்கிட்ட போய் நான் கேஷாக போய் ஃபெயில் ஆனாலும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அந்த 25 lakhs அவங்க ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் அவங்க என்ன அதுக்குனாலேயே அவங்க பாதி பேர் ஸ்டார்ட் அப்பே பண்ணாமல் இருக்காங்க. இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ண முடியாது அப்படின்ற யூ வாண்ட் பிலீவ். நல்ல ஐடியா இருக்கிறவங்கலாம் தேர் ஆல் working on very low end jobs without knowing this kind of facilities are there. ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் என்னென்னலாம் ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பீங்க சார் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஃபவுண்டர் ஐ டு ஐ பார்ப்பேன். நான் ஐ டு ஐ பார்ப்பீங்க? ஆமாம். அவங்க ஃபவுண்டர்ஸ் ஹவு சின்சியர் ஆர் தே இன் திஸ். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கான்னு பார்ப்பேன். மீனிங் அவங்க இது சைட் பிஸ்னஸ் 2-3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 2-3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா we are not interested in them. அந்த மாதிரி we wanted them to put உடல் பொருள் ஆவி எல்லாமே பண்ணுறவங்களா இருக்கும். அந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தால் தான் அது சக்சீட் ஆகும். அது மூணாவது they should be open to ideas, open to involving people, open to அதனால் நாங்கள் ஒரு கண்டிஷனாகவே போடுறது என்னென்னா, we want to be part of your business. We are not going to decide for you. We will not interrupt your decisions. டெசிஷன்ஸ்லாம் உங்களது தான். பட் எனக்கு டே டு டே நீங்கள் பண்ணுற வேலைகள் எனக்கு ஒரு அப்டேட் வேணும். உங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங்ஸில் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் மீட்டிங். ஏன்னா முக்கால்வாசி பேர் தப்பு பண்ணுறது இந்த ஃபைனான்ஷியல்ஸில் அதை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஃபண்டு ரைஸ் பண்ணுறோம், ஒரு காசு இருக்குது 20 lakhs 30 lakhs 40 lakhs 1 crore 2 crore பேங்க்கில் இருக்குது, இப்போ தான் ரைஸ் பண்ணிக்கிங்கன்னா அந்த காசை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு பிளான் இருக்குல்ல, அந்த பிளானில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஓகே, சில பேர் இன்வென்ட்ரியை வாங்கி வைப்பாங்க, அது ஏதோ சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டக்கிட்ட போய் ஏகப்பட்ட இன்வென்ட்ரியில் கமிட் ஆவாங்க. இன்வென்ட்ரிங்கிறது டு மேக் அ ப்ராடக்ட். அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதனால அதுக்கு லோன் தான் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு பேங்கே லோன் கொடுப்பான். ஏன்னா இன்னைக்கு ஒரு வேல்யூ அசெட் பண்ணிட்டா வித்தின் அது 1 வீக்கோ 2 வீக்கோ 1 மந்த்லயோ அது ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகிடும், வித்துடலாம். ஸோ அது கேஷ், அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்னு தனியாக இருக்குது. அந்த காசை கொண்டு போயிட்டு நம்ம இன்வெஸ்டர் இந்த காசு அதில் போட்டுட்டு R&Dயில் கட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்கில் கட் பண்ணுவாங்க, பிராண்டிங்கில் கட் பண்ணுவாங்க. பிராண்டிங் பவர் பாயிண்ட்லேயே இவங்களே ஒரு லோகோ பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் பிக். அதில் தான் தடுக்கிறது. ஸோ அந்த ஓப்பன்னஸ் அவங்ககிட்ட இருக்குதா அப்படின்றத பார்ப்பீங்க. இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த வேல்யூவை நாங்கள் we add that value when we go in. அதனால we get how the startup people அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா சார்? you are part of the thing அப்படினா நீங்க பண்றீங்க, பட் how you are just identifying ஜெனரலா மார்க்கெட்ல இருக்கிறவங்க இது என்னோட ஐடியா நான் பண்ணுவேன், நீங்க ஒன்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ற people தான் அதிகமா இருப்பாங்க இல்லையா? அப்படி இருப்பாங்க. இருந்தாங்கன்னா நாங்கள் நீங்கள் பண்ணுறது இல்லை. பட் அந்த ரேஷியோ இட்ஸ் ஓப்பன்னஸ் டு த ஒரு டீம் ஒர்க்குக்கான ஒரு விஷயமா பார்க்குறீங்க ஆக்சுவலாக. ஓ, அப்படி. ஓகே, இல்லையா? அப்படி அது ஒரு கிளாரிஃபிகேஷனாக நீங்கள் எடுத்து வரேன்றது சொல்கிறேன். ஆமாம். Right. So we want to be part of that business until the time where our investment is there and we are able to grow that business. But we will not force them to do anything. அது அவங்களோட end of the day அவங்களோட CEO ஓட ரோல் தான்
the buck stops with the CEO. ரைட். அங்கே ஆனால் அவங்களுக்கு அந்த மாடல் ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் ஃப்ரான்ச்சைசிங்கில் போகக்கூடாது, நீங்கள் ஏன் கம்பெனி ஆப்ரேட்டட் கம்பெனி அந்த மாதிரி will not force them actually. ஏன் மொத்த கேபிட்டலையும் போய் அதில் போய் லாக் பண்ணுறதை விட ஒரு 6% நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்கிட்ட கொடுங்க, ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டர்கிட்ட. மீதி 94% கேபிட்டலில் we still make 20%. கரெக்ட். அதை வச்சு பண்ணிங்கன்னா now I can grow 10 times more ஃப்ரான்ச்சைசிஸ் தேன் டூயிங் இட். அப்படி அந்த மாதிரி மாடலிங்லாம் பண்ணுவோம். அதனால் ஒரு க்ரோத் அப்போ தான் ஒரு எடுத்து ஃபாஸ்ட் அண்ட் தென் அதர்வைஸ் தெர் ஆர் பிஸ்னஸஸ் விச் ஹஸ் க்ரோன் ஒன்லி 20-25 stores in 30 years. ஓகே. அதுக்கப்புறம் we have grown them like 6 to 7 times in 1 year. In 1 year. 1 year அதுக்கப்புறம். So that is making the difference of the experienced person in the team. அது ஒரு அன்லாக்கிங் த வேல்யூ தான். நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, அவங்க தான் அவங்ககிட்ட இருந்த ஒரு விஷயம் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சொல்லி அதை கைட் பண்ணுறீங்க. வெரி குட். என்ன ஏஜ் கரெக்டான ஒரு ஏஜாக இருக்கும் சார் ஒரு ஸ்டார்ட் அ கம்பெனியா? ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கூல்லேருந்தே பண்ணலாம். எக்ஸலென்ட். பிரில்லியன்ட் ஐடியா. ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஃபேக்ட். பட் டு மோர் லார்ஜர் ஆடியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இல் பி better if you can start from college itself. Okay. While you are in the college itself you start. I mean no, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட வியூ என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஸ்டார்ட் அப்க்கு தேவையில்லை. யூ கேன் ஐ நோ டெம்ப்ட்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களாம் வந்து காலேஜில் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ நைஸ். அந்த கம்பெனிலாம் இன்வெஸ்டட் இருந்து அவங்க வந்து ஜென்சி பீப்புள் ஃபார் ஜென்சி கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஸோ இந்த மாதிரி காலேஜ் டேஸில் பண்ணுற போது அவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய செட்பேக் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் தான் இருக்கும். இதை தவிர வேறு என்னென்னலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆர் இஷ்யூஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் சார் காலேஜ்? அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா தே ஆர் நாட் பீன் இன் த மார்க்கெட். அதனால அதில் நம்ம தே நீட் சம்படி லைக் அஸ் டு ஹெல்ப் தெம் அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் தோ த டார்கெட் செக்மெண்ட் டெஃபினிஷனை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. இதுதான் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் என்கிட்ட வாங்குவாங்க சொல்லிவிடுவாங்க. ஆனால் அவங்க எங்கே தப்பு பண்ணுவாங்கன்னா இது எப்படி ரீச் பண்ணுறது அவங்கள. ஓகே, ஏகப்பட்ட பேர் அங்கே அந்த மாதிரி தே வில் சம்டைம்ஸ் யூஸ் அ வெரி ஹார்ட் அப்ரோச் வென் தெர் இஸ் அ ஈஸியர் ஒன் அவைலபிள். அந்த மாதிரி இருக்குது. அதிலெல்லாம் வி வில் ஹெல்ப் தம் do that. Another thing, so finance alone is not a problem. Finance is definitely one issue. Yes, they have to solve. But இதிலேயே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய equity கொடுத்துடுவாங்க by mistake without knowing that. நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன், நான் ₹1 கூட என் கைவிட்டு போட மாட்டேன்னு நினச்சிட்டு எனக்கு 20% கொடுக்குறேன், எனக்கு ₹2 லட்சம் கொடுங்கம்பாங்க. இதெல்லாம் கிளாசிக் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். ஓ ஓகே. ஆமாம். நீங்கள் வந்து when the company hits 200-300 crores you should still be a majority shareholder. ஓகே. அப்போ தான் அந்த கம்பெனி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த ஒரு விஷயம் நிறைய யங் ஸ்டார்டர்ஸ் கிட்ட ஒரு இது இருக்குது சார், நீடு இருக்குன்றதுனால they are ready to sell any percentage அப்படின்றாங்க. பட் அதை எப்படி அவங்க வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும், ஆர் அவங்க செல்ஃப் எவாலுவேஷன் எப்படி பண்ணுறது? ஆக்சுவலி அதாவது அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதாவது எனக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எடுத்தோடனே ஒரு வேர்ல்டு ஹங்கரை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி பெரிய மணியை தேடுறாங்க. அப்படி இல்லாமல் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஓகே, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். எம்பவர்னு ஒரு கம்பெனி அவங்க வந்து ஒரு பேட்டரி பண்ணாங்க, லித்தியம் அயான் பேட்டரி ஃபார் சோலார் அப்ளிகேஷன்ஸுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வீலருக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க, 3 வீலர். அந்த மாதிரி பண்ணும்போது when we entered the scene அவங்களுக்கு வந்து I saw a huge market in drone segment. ஓகே. இந்த ட்ரோன் செக்மெண்ட்டில் வந்து எல்லா பேட்டரியுமே இம்போர்ட்டட், இந்தியாவிலேருந்து எதுவுமே பண்ணல. டிஃபென்ஸுக்கு இந்தியாவில் பண்ண பேட்டரிஸ் தான் வேணும், அக்ரிக்கு எல்லாத்துக்குமே வேணும். அப்படி இருக்கும்போது ஒரு செக்மெண்ட் கிரியேட் ஆகுது. இங்கே ப்ரைஸ் ப்ரெஷர் கிடையாது, இதெல்லாம் இல்லை. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போது எடுத்த உடனே வந்து இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ். கரெக்ட். அப்படி எடுத்த உடனே போய் நம்ம கோடிக்கணக்கான ரூபாயை போய் ரைஸ் பண்ணோம்னா அந்த கம்பெனி அந்தளவுக்கு சேல்ஸ் காமிக்கல, எதுவும் காமிக்கல. அப்படி இருக்கும்போது அதுவும் ப்ளஸ் தே ஆர் பிவட்டிங் நவ் ஃப்ரம் ஒன் இண்டஸ்ட்ரி டு அனதர் இண்டஸ்ட்ரி. அப்படி பண்ணும்போது யாராக இருந்தாலும் கேட்பாங்க, எனக்கு ஒரு 40% கொடு, நான் ஒரு 5 lakhs ரூபாய் பண்ணேன். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we took some money, I don't want to go into details, but a little bit of money. இந்த ஒரு கிளாசிக் கேஸில் சொல்கிறேன், ஒரு 20 lakhs ரைஸ் பண்ணுறோம், 10 lakhs ரைஸ் பண்ணுறோம் to create for one customer ஒரு 10 batteries or 20 batteries or something like that. அதை வச்சு ஒரு சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராக்ஷன் பில்ட் பண்ணுறோம் இல்லையா. ஆமாம். அப்போது அந்த கம்பெனியோட அந்த 20 lakhs ரைஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் நீங்கள் வந்து ஒரு 4 crores or 5 crores இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3% 5% லிக்விடேட் ஆகும். இப்போ ஸ்டில் 96% யூ ஹேவ். கரெக்ட். இப்போ இந்த 6 மாதத்தில் ஒன்று பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த 6 மாதம் முடிஞ்ச உடனே அந்த 4 crores வேல்யூவேஷன் இருந்தது, இப்போது அது 20 crores வேல்யூவேஷன் போகும்.
ஓகே. ஏன்னா யூ ஹவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஒன் கஸ்டமர் இஸ் அக்செப்டட் த ப்ராடக்ட் அண்ட் இஸ் பெய்ட் ஃபார் த ப்ராடக்ட் அண்ட் அந்த கஸ்டமர் மாதிரி இன்னொரு 150-200 கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது ஸ்லோவாக டெவலப் பண்ணணும். ஓகே. பண்ணும்போது அப்பப்போ அந்த வேல்யூவேஷன் மாறிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு லைக் ஒரு வாட்டி ஒரு எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கேன்வான் ஒரு கம்பெனி, ஆஸ்திரேலியன் கம்பெனி. அவங்க ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் அமௌண்ட்டு, ஒரு 2 million ரைஸ் பண்ணாங்க. ஓகே. அண்ட் தே கேவ் அவே 27% ஆஃப் த கம்பெனி, சம்திங் லைக் தட். ரைட். லேட்டஸ்ட் ரவுண்டில் தே ரைஸ்டு $2 billion and they gave away 0.5% இருக்கும். அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ கெட்ஸ் கிரியேட்டட் வித்தின் அ ஷார்ட் டைம் ஃப்ரேம், வித்தின் அபவுட் 5-6 years. அந்த மாதிரி பண்ணலாம். அதனால் டோன்ட் ரஷ் இன்டு ரைசிங் லாட் ஆஃப் மனி விச் யூ டோன்ட் நீட் ரைட் நவ். பட் இது எவல்யூஷன்ன்றது செல்ஃபாகவே பண்ணிக்கிறது பெட்டரா இல்லை ஏதாவது ஏஜென்சி கிட்ட பண்ணணுமா சார்? ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அவங்களோட இதை வந்து எவல்யூட் பண்ணிக்கிறதுக்கு. வேல்யூவேஷன் வந்து ஒரு கம்பெனிக்கும் ஒரு வேல்யூவேஷன் இருக்குது, மெட்ரிக்கே வேறு. ஓகே. இஃப் யூ ஆர் அ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் யூ கேன் கோ டு நிறைய பப்ளிஷ்டு வேல்யூவேஷன் மெத்தடாலஜிஸ், டிசிஎஃப்னு ஒன்று இருக்குது, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடாலஜின்னு. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பேங்க் லோன் கொடுக்குற மாதிரி பண்ணுற மெத்தடாலஜிலாம் இருக்கும். இப்போல்லாம் வர நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அதெல்லாம் நாட் அப்ளிகபிள், ஈவன் தோ some of them still do it. Okay. பட் இப்போ வந்து ஒரு SaaS பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்னு. அது பார்த்தீங்கன்னா இட் வில் இப்போ வந்து அது சின்ன சின்ன இது சப்ஸ்கிரிப்ஷன்ஸாக நீங்கள் வாங்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூவில் இந்த மந்த் வந்து அது எப்படின்னா, நீங்கள் ஒரு கஸ்டமரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அப்புறம் அடுத்த மாதம் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா உங்கள் ரெவன்யூ கண்டினியூஸ், அதுக்கு மேலே அது கண்டினியூ ஆகும். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு ரிப்பீட்டட்லி அக்வயர் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி மாடலில் பண்ணும்போது அவங்க ஒரு மாதம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து 10 lakhs கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 lakhs per month அவங்க அந்த லெவல் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இப்போ அவங்களோட வேல்யூவேஷன் வந்து அந்த மாதம் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த 10 lakhs அந்த மந்த் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு 1 lakh பண்ணியிருந்திருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 1 crore தான் வந்திருக்கும் அந்த வருஷம். அப்போ அதோட வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்க போகுது? ஸ்டாண்டர்ட் மல்டிபிள் படி பார்த்தீங்கன்னா 2x 3x அந்த மாதிரி போவாங்க. ஸோ 2 crores 3 crores அந்த லெவல் தான் கிடைக்கும். ஆனால் இப்படி கிடையாது. SaaSல வேறு மாடல். இந்த 10 lakhs வந்துடுச்சா, 10 lakhs வந்துடுச்சுன்னா தே கோ வித் சம்திங், இது பெல் மந்த்லி ரெக்கரிங் ரெவன்யூ, எம்ஆர்ஆர் இன்ட்டு 12 போட்டிங்கன்னா ஏஆர்ஆர். ஸோ 10 into 12 போடுவாங்க, 1.2 crore இது ஏஆர்ஆர். அந்த ஏஆர்ஆரில் 20 times you will get as a valuation. That is for SaaS பிஸ்னஸுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.4 crores போட்டிங்கன்னா இன்ட்டு 20, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 crores வேல்யூவேஷனுக்கு அந்த போவோம் வித் ஒன்லி 10 lakh மந்த்லி ரெவன்யூ. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு வேல்யூவேஷன் இருக்குது. பெஸ்ட்டு வந்து என்னென்னா வி ஷுட்ன்ட் ஒரி அபவுட் வேல்யூவேஷன். நம்ம வந்து எப்போ வேல்யூவேஷன் பற்றி ஒரி பண்ணணும்னா, இப்போ ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போது அந்த டயத்தில் வந்து சிமிலர் கம்பெனிஸ்க்கு என்ன மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அட் வாட் ரெவன்யூ, அது ட்ராக்ஷன் மாதிரி கம்பெனிஸில் லாட் ஆஃப் பப்ளிஷ்டு ரிப்போர்ட்ஸ் அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு வாரம் டைம் எடுத்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு 100 கம்பெனி அனலைஸ் பண்ணி இந்தியாவில் எப்படி, யூஎஸில் எப்படி, யூரோப்பில் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்யூவேஷனை நம்மளே தான் பண்ணுறதுக்கு நம்மளே செல்ஃபாக பண்ணிவிட்டு we can approach investors. Right. And that's how they do it. That's how you get the best value. Okay. And coming back to design again. Yes, sir. டிசைன்னால ஒரு பெரிய சேஞ்ச் உருவான ஆர் மாற்றம் ஏற்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஸ்டார்ட் அப்பில் ஓயோ ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நான் அந்த கம்பெனி ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து when they took only one hotel, அந்த ஒரு ஹோட்டல் யாரோட ஹோட்டலோ அந்த ஹோட்டலில் ஒரு 10 ரூம் எடுத்து அதில் ஒரு ரூம் தான் எடுத்தார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டில். அந்த ஒன் ரூம் இன் குர்காம், அந்த ஒரு ரூம் மட்டும் அவர் மாடல் பண்ணார். அவர் போய் 30,000 ரூபா செலவழித்து அங்கே பெட்டு கீட்டெல்லாம் போட்டு அதை டிசைன்லாம் பண்ணி அவர் இன்டீரியர்ஸ்லாம் அந்த 30,000 ரூபாலேயே அந்த டிசைன் பண்ணி அந்த ரூமை வந்து ஒரு ப்ரீமியமில் அவரால் ரெண்ட் அவுட் பண்ண முடியுது. அப்படின்னும் போது அந்த ஒரு ஐடியா it takes but purely based on design. Okay. இதில் ஒன்றும் பெருசாக இன்வென்ஷன் கேபிட்டல் ஒரு புது ப்ராடக்ட் அப்படிலாம் இல்லை. எல்லாமே புதுசு தான், பட் இந்த கான்செப்ட் இஸ் டிஃப்ரெண்ட், இந்த வே தே இம்ப்ளிமெண்டட் வாஸ் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. யூனோ அபவுட் ஓயோ டுடே வாட் இஸ் அவ்வளோ பெரிய பிஸ்னஸாக அது டெவலப் ஆகிடுச்சு. அமெரிக்கன் எக்ஸாம்பிள்ஸும் நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், இன்னொரு சர்வீஸ் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் நான். சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்னு ஒரு கம்பெனி, even though it's a very old company, still it's a relevant example. Where they change the way people perceive things. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த they took a bold decision to remove all the first class, second class, business class and everything. Everything is economy there.
ஓகே, அதுக்கப்புறம் they removed all the numbering system. You can whoever comes first can sit in any seat he wants. Okay, so இந்த மாதிரி they thought differently so that they didn't have to overcomplicate things. அந்த மாதிரி how do you turn around, இது எல்லாமே ஒரு டிசைன் எலிமெண்ட்டு தான் அந்த விதத்தில். அது மாதிரி நிறைய இருக்குது. யூ கேன் டாக் அபவுட் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரி எடுத்தாலும், இப்போ ஷூஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதில் நிறைய இன்னோவேஷன்ஸ் have come in. இ-காமர்ஸ்னு எடுத்திங்கன்னா அதில் நிறைய இன்னோவேஷன்ஸ் have come in. ஸோ டிசைன் லெட் பிஸ்னஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா there are so many of them. In fact, design led businesses are a lot more than even engineering or product led businesses. Okay. ஸோ இதில் இப்போ ஏஐ எந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் அப்பில் இருக்குது சார்? ஆக்சுவலாக எந்த அளவுக்கு அது ஒரு இம்பேக்ட் இருக்குது, ஏஐயோட இம்பேக்ட்? ஓகே, இப்போது வந்து ஏஐயோட இம்பேக்ட் வந்து இப்போ தான் பிகினிங்காக கொஞ்சமாக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட். இட்ஸ் மெனி பீப்புள் ஆர் த்ரெட்டனிங் தட் ஏஐ வில் டேக் த ஜாப்ஸ், அதெல்லாம் வேறு இது. ஆனால் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆல்சோ ஓவர் யூஸிங் த வேர்ட் ஏஐ. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டு அது ஏஐன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிம்பிளாக ஒரு ஏஐயை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு மனுஷனால் முடியாததை ஒரு கம்ப்யூட்டர் பண்ணிடுச்சுன்னா அது அந்த இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஹஸ் பின் ஸ்கேல்ட் அப் இன்டு அ கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா so many of them. அது ஒரு லேமன் டெஃபினிஷன், பட் ஏஐயோட ப்ராப்பர் டெஃபினிஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அப்படி பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி you can cut short a lot of things what otherwise was taking a lot of time. In terms of saving money and time and everything, it will be... Idea still originates in the mind. Okay. Idea doesn't originate in a computer. Okay. Ideas can be expressed fast in a beautiful way using a computer. And the AI வச்சு பண்ண முடியும் அது. ஆனால் AI needs input from you. It needs your thinking to model that problem for the real world. ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை மார்க்கெட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணுறோன்னா யூ கான்ட் ஜஸ்ட் கிவ் அ பிளான் அண்ட் தென் சே கம் அப் வித் சம்திங். ஏன்னா ஒரு கஸ்டமர் யாருக்கோ பண்ணுறோம், அவருக்குன்னு சில இதெல்லாம் இருக்கும், அவருக்குன்னு சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கும், ஸ்டைல் இருக்கும் மனசில். சில பேர் சொல்லவே முடியாது, அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியவே தெரியாது. அவங்களுக்கு பல விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ won't say AI will ever replace all the elements here. But AI is definitely an acceleration tool for us. Right now it's available to us for accelerating our thought process. Okay. என்னென்னலாம் டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வர நியூ ஸ்டார்ட்அப்ஸ்க்கு? starting who is getting into the startup now? Correct. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? First and foremost, you focus on what customer problem you are solving. அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அது மட்டுமே நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா இது ஒன்று. ரெண்டாவது டிப் என்ன கொடுக்குறேன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் அப்ரூவல்ஸ் ஃப்ரம் எனிபடி. ஓகே, டோன்ட் திங்க் சம்படி இஸ் கிரேட், அவர் வந்து இது கேவலமான ஐடியான்னு சொன்னார்னா உடனே ஸ்டாப் பண்ணாதுங்க. எல்லாம் கேவலமான ஐடியாக்களில் தான் ஒரு பெரிய ஐடியா உருவாகும். ஆமாம், அந்த மாதிரி நான் நிறையா வாட்டி பார்த்துட்டேன், நானே நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். அதனால் யூனோ இன்ஃபேக்ட் இட் இஸ் யாராவது கேவலமான ஐடியான்னு சொன்னாங்கன்னா யூ ஷுட் டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். சம்திங் இஸ் தேர் விச் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன டிப்ஸ். பட் அதர்வைஸ் பீப்புள் நோ மோஸ்ட் ஆஃப் இட். பி கேர்ஃபுல் வித் பர்சனல் மணி. You don't have to put personal money to start a business. You can always raise that money. அதுதான் நான் சொல்கிறேன். ரைட். இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு 35-40 இயர்ஸ் ஏஜில் இருக்கிற ஒரு பர்சன், he wants to start. அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? 35-40 இயர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் ஒரு மாதிரி செட் ஆகிடும். ஓகே, அண்ட் you will detach yourself from the actual new generation that is out there. அதனால் நம்ம வந்து மைண்டை ஜென்ரலாகவே ஒரு எஃபிஷியன்சியை நோக்கி போகும். இது அதனால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இஸ் தட் கோயிங் டு லெட்ஸ் சே ஒரு B2B பிஸ்னஸாக இருந்தால், இஸ் தட் பிஸ்னஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த சேல்ஸ் ஆஃப் சம்படி அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல். இஃப் இட்ஸ் கோயிங் டு பிரிங் இன் எஃபிஷியன்சி, நான் HR சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆகிறேன் அப்படின்னா அது வெரி வெரி டிஃபிகல்ட் டு சக்சீட் ஆக்சுவலி. ஏன்னா அந்த மாதிரி டூல்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 10 வந்துட்டுருக்கு எங்கே பார்த்தாலும். அதனால் இட் இஸ் அது ஒன்று. இப்போ B2C பார்த்தீங்கன்னா யூ ஷுட் இஃப் யூ ஆர் 30-40 யூ ஷுட் know that you should forget that you know everything. You should really you unlearn, and then you have to give the branding to somebody who can do it better. Give the design, even logo design, everything to somebody who can do it better. Don't think you know everything and then start doing it, solving it yourself. You focus on what solutioning you want to do. Or last advice என்ன சொல்வேன்னா,
partner with somebody who is young, 20-year-old or something like that. அவங்களுக்கு ஒரு 5% 10% equity கொடுத்து அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள். You will be able to cover a wider audience. Okay. And you will start making more sense. And don't put them off. There are businesses where we came in and then which was run by very experienced people. And we asked them to become chairman ஆகிட்டு அவங்க ஒரு யங் 32 33-year-old பர்சனை வந்து சிஓவை அப்பாயின்மெண்ட் பண்ணதும் இருக்குது. ஏன்னா அது ஒரு சஜஷனாக தான் சொல்லுவோம், பட் ஸ்டில் people were welcoming that kind of an idea, and that has transformed companies. அந்த மாதிரி there are possibilities. To become entrepreneur ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணுமா? எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இருக்க மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதுக்கான entrepreneurs உருவாக்கிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க. I won't say all management schools are not required ன்னு சொல்ல மாட்டேன். They are doing a lot of work in fact. Because one of the information what I want to give you is now most selling course in India is MBA. Most selling course. Because a lot of people are graduated in UG. Yeah. Obviously PG படிக்கிறம்போது everybody is more ambitious about the thing and want to get into the MBA. Correct. So அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா how good are management schools or when you are just comparing it with abroad schools? Management will teach you fundamentals. Okay. Fundamentals of marketing, fundamentals of production management, fundamentals of financial management. And the fundamentals வந்து டீச் பண்ணோம். ஸோ வென் யூ கம் அவுட் ஆஃப் அ மேனேஜ்மெண்ட், ஐ எம் அ மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் கிராஜுவேட் மை செல்ஃப். ஸோ வென் யூ கம் அவுட் ஆஃப் அ மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் யூ டென் டு ஹாவ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எவ்ரி திங். அவ்வளோதான். டசன்ட் மீன் யூ ஆர் கோயிங் டு பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் சம்திங் ஆர் யூ வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் ஆண்டர்பிரினியர்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ ஆல்சோ ஹவ் given guest lectures to a lot of management students in DOMS IIT-லையும் சரி, Department of Management Studies, and also in Korea University. And the idea has to take birth in people. Not everybody can be an entrepreneur, but there are some people who are completely inspired by ideas. They come up with some, they are intolerant to waste people in which they are working. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து that energy and that enthusiasm, that thing that keeps you awake at 3 o'clock in the night and piece of paper and then start drawing things and putting things, that is what will make big companies. Not education per se. Education can be a tool which helps you understand, but you can buy that knowledge if you are a good entrepreneur. Very nice. Excellent, sir. Thank you. Thanks a lot for my wonderful pleasure. time, whatever you have given. So I hope it was useful. Yeah, definitely.